இந்த அவுட்ஃபிட்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்ற அவுட்ஃபிட் பற்றி நீங்கள் யோசிக்கணும். அந்த அளவுக்கு இந்த அவுட்ஃபிட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேஷனாக இருக்கணும்னா மினிமலிஸ்டான கிளாத்திங் நம்ம கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இந்த 4 ஷர்ட்டுமே ஒரு ஆல் ரவுண்டுன்னு சொல்லலாம். ஸோ எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ இப்போ நிறைய காலேஜ் பசங்க வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது வீட்டில் வந்து 5000 தாங்க, 10,000 தாங்க, 5000க்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், 10,000 ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ண போகிற பையனுக்கு மைண்டில் ஒரே விஷயம், இவ்வளோ நாளாக யூனிஃபார்ம்ன்ற ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஏதாவது கலர்ஃபுல்லாக மாசாக ட்ரெஸ் பண்ணலான்றது தான். ஸோ அதுக்காக அந்த பையன் ஏன் வாங்குறோம் எதுக்கு வாங்கணும்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு ட்ரெண்டிங்கான ட்ரெஸ்லாம் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் என்ன பார்த்து கேட்கலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டிங்கான அவுட்ஃபிட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி காசு வேஸ்ட் பண்ணுறது ஆகும்னு சொல்லிட்டு. அதுதான் மேட்ரு. ஸோ காலேஜ் அவுட்ஃபிட்டுக்கு நீங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா உங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்பீங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பீங்க, இல்லை என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் இந்த ஷாப்பில் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி வீடியோ பண்ணியிருப்போம். 6 சட்டை 1000 ரூபாய், 7 சட்டை 1000 ரூபாய், 8 சட்டை 1000 ரூபாய். ஸோ அந்த ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணி அந்த ஷாப்பில் அப்போதைக்கு ட்ரெண்டிங்காக இருக்க, அதாவது அப்போதைக்கு ட்ரெண்டிங்காக இருக்க கிளாத்தை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, இந்த அப்போதைக்கு ட்ரெண்டிங்கான கிளாத்தை நான் மென்ஷன் பண்ணனா, ட்ரெண்டிங்கிறது ஒரு பாசிங் க்ளோட் தான். அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் வந்து நாளைக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டிங்கான கிளாத்தை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அது 1-2 மாசத்துல அந்த கிளாத் வந்து பழசாயிடும். அதாவது அந்த ட்ரெண்ட் வந்து உடஞ்சிரும். ஸோ அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னான்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பை பார்த்து நீங்கள் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண வேணாம்னு நான் சொல்லலை. அந்த ஷாப்பில் போய் எந்த கிளாத்தை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்றதான் மேட்ரு. நியூ டிசைன் சார் இது. சட்டையில என்ன சார் நியூ டிசைன்? பேக் பிரிண்டட் ஷர்ட், நெட்டட் ஷர்ட், ஓவர் சைஸ் ஷர்ட், கார்கோ ஜீன், பேகி பேண்ட்னு சொல்லிட்டு 2024ல எல்லாம் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை பிரெயின் வாஷ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க. இதெல்லாம் நீங்க நம்புனீங்க மட்டும் நம்பிடாத, போட்டக சாயிடுவேன். அப்போ இதெல்லாம் ட்ரெண்ட்ல இல்லையா, இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ட்ரெண்ட்ல இருக்கு, இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ட்ரெண்டிங்கான கிளாத்தை நம்ம வேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரெண்டிங்காக இருப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியும். பட் ஃபேஷனாக இருக்கணும்னா மினிமலிஸ்டான கிளாத்திங் நம்ம கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ண போறீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த அவுட்ஃபிட்லாம் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இந்த அவுட்ஃபிட்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்ற அவுட்ஃபிட் பற்றி நீங்கள் யோசிக்கணும். அந்த அளவுக்கு இந்த அவுட்ஃபிட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்டான மினிமலிஸ்ட் கிளாத்திங் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அண்ட் ஃபோக்கஸாக பாருங்க. அண்ட் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் இந்த கிளாத்திங்லாம் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஷன் டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். 3, 2, 1 start.
இந்த வீடியோவில் ஒயிட் ஷர்ட், பிளாக் ஷர்ட், டெனிம் ஷர்ட், ஃப்ளானல் ஷர்ட்னு சொல்லிட்டு இந்த 4 ஷர்ட் வந்து நாங்கள் மஸ்ட்டாக காமிச்சிருப்போம். ஸோ இது நிறைய பேர் வந்து ப்ரோ இதெல்லாம் ரொம்ப பழசு ப்ரோ, இதெல்லாம் ட்ரெண்டேல்னு கூட நினைக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் மச்சான் அந்த கலைஞர் டிவி ப்ரோக்ராமில் ஒருத்தர் சொன்னேன், டெனிம் ஜாக்கெலாம் நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணுறோன்னு சொல்லிட்டு. பர்ஃபெக்ட், நீங்க யாருமே பர்ஃபெக்டாவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஓல்டுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இதுக்கு மஸ்ட்டாக எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள். நல்ல பிளாக் ஷர்ட், நல்ல ஒயிட் ஷர்ட், நல்ல ஒரு ப்ரீமியமான டெனிம் ஷர்ட் அண்ட் ஒரு பெஸ்ட்டான ஃப்ளானல் ஷர்ட், இது உங்கள் எல்லாருக்கிட்டே இருக்கா? இந்த 4மே உங்க எல்லாருக்கிட்டே இருந்ததுன்னா கமெண்ட்ல எஸ்என் டைப் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து எஸ்என் கமெண்ட் பண்றாங்க பார்க்கலாம். மினிமம் ஒரு மச்சான் ஒரு 100 கமெண்ட் கூட வராது. ஏன்னா இது 4மே வந்து யார்கிட்டயுமே இருக்காது. இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கான சூர்யா, அவங்ககிட்ட வந்து டெனிம் ஷர்ட் இல்லை, ஃப்ளானல் ஷர்ட்டும் இல்லை. இந்த வீடியோவில் வந்து அவன் வேவ் பண்ணது வந்து என்னோட ஷர்ட் தான். ஓகே, ஸோ இந்த 4மே வந்து ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்ட். இது 4மே எல்லாருக்கிட்டே இருக்கணும். ஸோ இது இருந்ததுன்னா நீ ஒயிட் ஷர்ட்டை வச்சு எக்கச்சக்கமான அவுட்ஃபிட் வந்து வேவ் பண்ணலாம். எல்லா பேண்ட்டுக்கும் மேட்ச் பண்ணலாம். சேம் பிளாக் ஷர்ட்டும் அப்படி தான். அண்ட் டெனிம் ஷர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்பிள் திடீர்னு எங்கன்னா கிளம்பி போறீங்க, நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட அவுட்டிங் போறீங்க, இல்லை ஃப்ரெண்டோட அவுட்டிங் போறீங்க, திடீர்னு வந்து ஒரு யூனிக்காக ஒரு அவுட்ஃபிட் வேணும்னா டெனிம் ஷர்ட் வந்து ஒரு மஸ்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ ஃப்ளானல் ஷர்ட் பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்கிட்ட எல்லாருக்கிட்ட மஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளானல் வந்தால் தான் செக்குடு ஷர்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. செக்குடுக்கும் ஃப்ளானலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் வந்து ஃப்ளானல் ஷர்ட் இல்லை செக்குடு ஷர்ட் வந்து உங்கள் கலெக்ஷனில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லேரிங் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் பண்ணாலும் சரி, ஒரு பெஸ்ட்டான காலேஜ் அவுட்ஃபிட்க்கு மஸ்ட்டாக தேவை. இந்த 4 ஷர்ட்டுமே ஒரு ஆல் ரவுண்டுன்னு சொல்லலாம். ஸோ எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். சூப்பர் மேட்சிங், இது சூப்பராக இருக்கு. இல்லை உண்மையாக மேட்சாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிராண்டில் எந்த ப்ரைஸ்க்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து எதுலையுமே நான் வந்து பிராண்டே மென்ஷன் பண்ணல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடியோ நாங்கள் பண்ணியிருந்தோம், சூப்பர் கேஷுவல்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து டாப் டு பாட்டம் ஷர்ட், சன் கிளாஸ், ஷூட் சொல்லிட்டு நாங்கள் பிராண்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். இதில் எந்த அவுட்ஃபிட்லையுமே வந்து நாங்கள் எந்த பிராண்டே மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிராண்டில் உங்களுக்கு பிடிச்ச ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் பெஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அவுட்ஃபிட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் காக்கி பேண்ட், கிரே பேண்ட் அண்ட் பிளாக் பேண்ட், ப்ளூ பேண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ளூ பார்த்தீங்கன்னா ப்ளூ ஜீன் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ளூ ஜீன் வந்து கிளாசிக் விண்டேஜ் லுக் அண்ட் எவர் கிரீன் கூட சொல்லலாம். எப்பவுமே ப்ளூ ஜீன் நம்ம மஸ்டா இருக்கணும். சோ அதே மாதிரி தான் காக்கி சீனோஸ். காக்கி சீனோஸ் ஏன்னா அது வந்து சூப்பர் கேஷுவல் சொல்லுவாங்க. கேஷுவல் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் சூப்பர் கேஷுவல்னாலே அது வந்து காக்கி கலர் சீனோ பேண்ட் தான். சோ அதே மாதிரி கிரே பேண்ட், பிளாக் பேண்ட், இந்த 4 பேண்ட் இருந்தாலும் போதும் உங்ககிட்ட வந்து எக்கச்சக்கமான அவுட்ஃபிட் வந்து நீங்க பண்ண முடியும். சோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா, நீங்க மந்த்லி வந்து ஒரு 22-25 டேஸ் வந்து காலேஜ் போறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவுட்ஃபிட் வந்து டிஃபரெண்டா வேர் பண்றதுக்கு 25 அவுட்ஃபிட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட 5 பேண்ட் 5 ஷர்ட் இருந்தா போதும். அதை காம்பினேஷன் பண்ணி 25 அவுட்ஃபிட் உங்களால கரெக்ட் பண்ண முடியும். அதுக்கு மினிமலிஸ்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் இந்த அவுட்ஃபிட்லாம் நீங்க மஸ்டா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வேர் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வேர் அண்ட் ட்ரெண்டிங்கான வேர்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் காலேஜ் அவுட்ஃபிட்டுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஷார்ட் வீடியோவில் வாய்க்கு வந்து அப்படியே அடிச்சு விட்டு என்னால் போக முடியும். பட் R&D இது முக்கியமா தேவை. இதுலனா வந்து உருட்டு மொழிகள் வரும். பட் என்னோட மொத்த நாலேஜையும் கொட்டி ஒரு கிளியரான வீடியோ பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் 2 ரீசன் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும் போது நான் தமிழ்நாட்டிலே டாப் நம்பர் 1 காலேஜில் படித்தேன். என்கிட்ட வேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான அவுட்ஃபிட் கூட கிடையாது. எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஷூ கூட கிடையாது. என்கிட்ட மொபைல் ஃபோன் கிடையாது. என்ன பேண்ட்டுக்கு வந்து என்ன ஷர்ட் மேட்ச் பண்ணலாம், மினிமலிஸ்ட்னா என்னன்னு கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு, என்கிட்ட மொபைல் பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு, யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்கிட்ட ஃபோன் கூட கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்தேன். ஸோ இப்போ நிறைய காலேஜ் பசங்க வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது வீட்டில் வந்து 5000 தாங்க, 10000 தாங்க, 5000க்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், 10000 ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு 6000 rupees மேம். பா 6000ஆங்க? ஏன் வாங்குறோம் எதுக்கு வாங்குறோம் தெரியாமல் நிறைய காசை வேஸ்ட் பண்ணுறீங்க. அண்ட் காலேஜ் அவுட்ஃபிட்டுக்கு வந்து நிறைய காசு வந்து இஷ்டத்துக்கு ட்ரெஸ் எடுத்து வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி மினிமலிஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாலும் போதும் உங்களால் வந்து காலேஜில் 3 வருஷமும் ஃபேஷனாக இருக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தேவைப்படுறப்ப அப்பப்போ ஒரு ட்ரெண்டிங்கான அவுட்ஃபிட்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ட்ரெஸ் வாங்குறதுக்காக காசு நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா காசு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காலேஜில் வந்து என்கிட்ட சுத்தமாக ட்ரெஸ் இல்லை. அந்த ரீசன் நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இப்போ நான் வாங்குற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் என்னோட ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் வாஷ் பண்ண விட மாட்டேன். ஸோ என்னோட ஹேண்ட் வாஷில் நான் வந்து மிஷினில் கூட போட்டு வாஷ் பண்ண மாட்டேன். நான் கையிலே வாஷ் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா ஒவ்வொரு ஷர்ட்டும் வந்து என்கிட்ட 3 வருஷம் 4 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஷர்ட்டோட வந்து அருமை என்கிட்ட தெரியும். ஏன்னா காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட ட்ரெஸ்ஸே கிடையாது. அதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் சொன்னேன். ட்ரெண்டிங்காக இருக்கிறது முக்கியம் தான். ஸோ ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்காக இருக்கிற காசெல்லாம் கொட்டி வேஸ்ட் பண்ணி ட்ரெண்டிங்காக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ என்ன மாதிரி ஃபேஷன் இன்ஃப்ளூன்சரை பார்த்து நீங்கள் இன்ஃப்ளூன்ஸ் ஆகி ட்ரெஸ் வாங்காதீங்க. ஏன்னா எங்களை மாதிரி பாதி பேருக்கு வந்து ட்ரெஸ் ஃப்ரீயாக தான் கிடைக்கும். ஸோ ஒரு காலேஜ் ஜாயின் பண்ண போகிற பையன் ஃபேஷனுக்காக அதிக காசு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்து பண்ணியிருக்கேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம ஃபேஷனாக இருக்கணும்னா நிறைய செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு எப்படி ஸ்டைல் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா இன்னும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து காசே செலவு பண்ணாமல் எப்படி ஃபேஷனாக இருக்கணும்ன்றதை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அகில் அண்ட் மை டீம் ஃப்ரம் A Dapper Fashion.